நம்ம இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் சாலை கருவாடு எப்படி வைக்கிறதுங்க பார்க்கலாம். முதல்ல சாலை கருவாடை தொலி எடுத்து வச்சுக்கிடலாம். சில மீன் பொடிஞ்சு போயிடும். இந்த மீன் பாருங்கள், நமக்கு பொடிஞ்சு தான் வருது தூள் தூளாக. இந்த மீன் பாருங்கள் நல்லா இருக்குது. இனி நம்ம கொதிக்கிற வெந்நீரில் இந்த மீனை அலசி எடுத்துக்கிடலாம். ஏன்னா அதில் மண் நிறைய இருக்கும். மீன் கருவாட்டில் மண் நிறைய இருக்கனால கொதிக்கிற வெந்நீரில் தான் அலசி எடுக்கணும். கொதிக்கிற வெந்நீரில் அலசி எடுத்தாச்சு நம்ம மீனை. இனி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். தேவையான அளவு சின்ன வெங்காயம், மஞ்சத்தூள், தேங்காய் துருவல், ஜீரகம், நல்ல மிளகு. காய்கறி நமக்கு இஷ்டப்பட்ட காய்கறி போடலாம். வாழைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், தக்காளி எல்லாம் போடலாம். இது மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு அரைச்ச விழுது. இதை நம்ம மண் சட்டியில் ஊற்றி புளியை கரைச்சி அதில் ஊற்றி எடுத்துக்கிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டு வெட்டின காய்கறியெல்லாம் அதில் போட்டு சாலை கருவாடையும் அதில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்தால் சூப்பரான சாலை கருவாடு குழம்பு ரெடி. நல்லா கொதிச்சிட்டு இருக்கு குழம்பு. மீன் வெந்துட்டான்னு பார்ப்போம். நல்லா வெந்துட்டு உதிராமையும் நமக்கு வந்துருக்கு. வாசனை சூப்பராக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்பு. ஒரு துளி ஆயில் எதுவுமே விடலை. நம்ம கருவேப்பிலை கடைசியாக கருவேப்பிலையை போட்டு இறக்க வேண்டியதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர்.